ஆல். ஆலியா தான் ஜிஹானை போலீஸில் போட்டு கொடுத்தது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறா. இதை கேட்டதுமே அடுத்த செகண்ட், நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேயே நீ இங்கிருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லி ஜிஹான் சொல்லுவான். ஓகே, நான் இப்போவே போயிடுறேன், என் பையனை கொடுங்க, நான் அடுத்த செகண்டே இங்கிருந்து கிளம்பிடுவேன், ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவா. டெனிஸ் என்றைக்குமே உனக்கு கிடையாது, டெனிஸ் வரமாட்டான், நீ மட்டும்தான் இங்கேருந்து போகிற நீ பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் நகர போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பா. இவ எதுவுமே பேச முடியாமல் வெளியே போகிறான். அவங்க அம்மாவும் தம்பியும் அவள் தானே இதை பண்ணுதுன்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். 2 பேருக்கும் அவள் தான் அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் ஜிஹான் சொல்கிறனால இதை விட்டுட்டு போகிறாங்க. நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பும்போது இவ கேட்பா, ஏன் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை நான் பண்ணது உனக்காக கிடையாது, டெனிஸ்க்காக. அவன் ஆல்ரெடி அவனோட அப்பாவை இழந்துட்டான், அவனோட அம்மாவை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீ இப்படி பண்ணுன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போகிறான். இவன் போய் பார்க்கறது இவனால் ஜெயிலுக்கு போன அந்த டிரைவரை அவரோட ஃபேமிலிக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறதாவும் சீக்கிரமாக அவரை பெயில் எடுக்கிறதாவும் பேசிட்டு வெளியே வரான். வீட்டுக்கு வந்தால் இவ கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறா. தனியாக கூட்டிகிட்டு போய், நீ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, அவன் கொடுக்குற சேலரியில் நீ இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன், அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அவனை விடவும் நீயும் மோசமானவன் தான், உங்கள் 2 பேர்த்தோடதுலேயும் நான் இருக்க போகிறதில்ல, நான் டாக்டர், என்னோட சர்வீஸ் பண்ணுறேன், அதுக்கான சேலரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. ஹாஸ்பிட்டல் போனால் அந்த இடத்துல ஆலியா கூட ஜிஹானோட பாடிகார்டு ஒருத்தவங்க வந்திருப்பா. அவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. சரின்னு ஆலியாவை அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவளோட ரூமை அவளுக்கு காட்டும்போது உள்ளே பார்த்தா இருக்கிறது சடாஹட். அவள் சீஃப் டாக்டர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்று சீஃப் டாக்டர் வந்ததும், இவ ஆலியா அல்பர் என்னோட மருமக, இவகிட்ட வந்து இந்த சிட்டியில் இருக்க யாருமே ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது, அதை நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. இதெல்லாம் கேட்ட ஆலியா உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டாலும் வெளியே காமிக்காம அவளோட அடுத்த ஒர்க் பார்க்க போறா. இதுக்கு அடுத்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலான்னு போகிறப்போ அங்கே இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் விமன், இவங்க அல்பர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, இவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஆலியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அல்பர் குடும்பம் தான் அந்த ஊர், அந்த சிட்டியவே ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அது ரொம்பவே பவர்ஃபுல், அது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட ஆலியா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை பாய்.